ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரோஜும். லாஸ்ட் வீடியோவில் சக்தி கம்பெனியோட மாஸ்பெட் போர்டு, ஸ்டீரியோ போர்டு, மோனோ போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரியே 551 போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சக்தி பெட்டு போர்டு தான். ஸோ 551 ஹோம் தேட்டர், அதாவது 551 நம்ம ஆம் பசங்க பண்ணுறது வந்து அந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 6 சேனலுக்கான போர்டு. ஸோ நம்ம 551 ஆம்பிள் பேர் அசல் பண்ணால் மேக்ஸிமம் இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ சக்தி போர்டுனாவே அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய காம்பனண்ட் எல்லாமே ஓரளவு குவாலிட்டியான காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல், ஐசி எல்லாமே ஒரிஜினல் தான். இதில் கூட டிரான்சிஸ்டர் ஐசி எல்லாமே ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா 52001943. ஸோ அந்த பேஸில் இவங்க அசம்பிள் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த போர்டு இப்போ எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்புட்டுங்க தான் தரணும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு. ஸோ இந்த சைடு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த லாஸ்ட் எண்ட்லேயும் கொடுக்கலாம். ஸோ இந்த சைடு கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 இன்புட் கொடுப்போம், ஸ்பீக்கருக்கான 6 அவுட்புட் எடுப்போம். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சென்டரு, சப்பு, இந்த மாதிரி நம்ம 6 இன்புட் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி 6 அவுட்புட் எடுத்துருவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு சேனலுக்கும் ஆடியோ இன்புட் அவுட்புட்டு பார்க்கலாம். ஸோ இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்டுங்க தரணும். ஸோ இந்த போர்டுக்கான அவுட்புட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு மென்ஷன் இருக்குது, அதாவது ஸ்பீக்கரு. ஸோ இங்கே நம்ம அவுட்புட் எடுத்துக்கணும். ஸோ கிரவுண்டு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே எல்லா கிரவுண்டுமே காமனாக இருக்கும். ஸோ எல்லா லைனுக்குமே ஒரே கிரவுண்டு தான். ஸோ காமனாக இருக்கும். அடுத்த சேனலுக்கு ஸோ அதேமாரி தான் இன்புட்டு. ஸோ இங்கே அவுட்புட்டு, இன்புட்டு, அவுட்புட்டு, இன்புட்டு, அவுட்புட்டு, இன்னு அவுட்டு, ஸோ இன்னு அவுட்டு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இன்னு அவுட்டு, இன்னு அவுட்னு அந்த மாதிரி கொடுத்து நம்ம எடுத்துகிட்டா போதும், முடிஞ்சது. ஸோ இந்த போர்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 24லேருந்து 42 வோல்ட்டிங் தரலாம். ஸோ நல்லா தாங்கும். ஸோ ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த போர்டு, இந்த 6 சேனல் போர்டு நீங்கள் இந்த போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எத்தனை ஆம்ஸ் தருன்னா 10 ஆம்ஸ் இல்லை 12 ஆம்ஸ் தரலாம். ஸோ நல்லாயிருக்கும். 10 ஆம்ஸ் போட்டிங்களா, 10 ஆம்ஸ் 12 ஆம்ஸ் ரெண்டு எது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அவுட்புட்டும் நல்லா கிளியராக கிடைக்கும். சரி, ஓகே, இதில் அவுட்புட் வாட்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் கிடைக்கும். ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸு, மொத்தம் 6 சேனலு, 6 சேனலுக்கும் மொத்தம் 1200 வாட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது 551 ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணி பாருங்கன்னா இந்த போர்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பெட்டு போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் மொத்தம் 12 தான் இருக்கும். இதுலேயே 14 பெட்டு போர்டு இருக்கு. ஸோ அது என்னத்துக்குன்னா சப்புக்கு மட்டும் 4 சப்புக்கு மட்டும் செப்பரேட்டாக 4 பெட்டு போட்டிருக்கும். சப்பு மட்டும் 4 பெட்டு போட்டு மோனோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சப்பு கொஞ்சம் அவுட்புட் அதிகமாக வரதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்டு இப்போ நம்மகிட்ட இல்லை. சப்போஸ் அதை பற்றி உங்கள் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இல்லை, இந்த 14 பெட்டு போர்டில் சப்பு பொருக்கான வாட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ சப்புக்கு மட்டும் தனியாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 600 வாட்ஸ் கிட்ட வரலாம். ஸோ சப்பு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறீங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சரி, இல்லைனா இந்த போர்டையும் நம்ம வாங்கிட்டு ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எஸ்எம்டி போர்டு சப்பு பொருக்குன்னு தனியாக ஒரு 600 வாட்ஸ் வர மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி வேற ஏதாவது போர்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேற ஏதாவது போர்டு பத்தி டீடைல் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.